Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள பிரியாணி கடையில் கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதிய பேருந்து நிலையம் செல்லும் வழியில் உள்ள பிரபல பிரியாணி கடையில் பழைய சமைத்த சாதம், ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, புரோட்டா மாவு மற்றும் மீன், கோழி, இறைச்சி மசாலா கலவைகள் இருந்தது தெரிய வந்தது. மேலும் கழிவுநீர் வெளியேற வசதியின்றி உணவு தயார் செய்யப்பட்டதும் தெரிய வந்த நிலையில் இதுவரை கண்டு கொள்ளாமல் இருந்த விடியாத அரசின் உணவு பாதுகாப்புத்துறை கெட்டுப்போன உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுப்பது போல் கபட நாடகமாடிவிட்டு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் ஒக்கனேக்கல் வனப்பகுதியில் சாலையில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கோணக்கணவாய் வனப்பகுதியில் சென்று கொண்டிருந்த சுற்றுலா வேன் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். பூஜ்ஜியம் விபத்து என வெற்று விளம்பரம் செய்யும் விடியாத திமுக அரசு விபத்து ஏற்படும் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்காமல் மெத்தனமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை அருகே இருவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேளிக்கை நிகழ்ச்சி ஒன்றில் மதுபோதையில் சூர்யா மற்றும் தேவராஜ் ஆகியோருக்கும் சிலருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பீலமேடு பகுதியில் உள்ள பிரபல ஹோட்டலில் இருந்து வெளியே வந்த சூர்யா மற்றும் தேவராஜ் ஆகியோர் மீது கும்பல் ஒன்று கத்தி, கற்களால் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதில் அவர்கள் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய வினோத்குமார், வேதநாயகம் உள்ளிட்ட 9 பேர் சிக்கினர். கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் விடியாத அரசின் ஏவல் துறையால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு வாகனங்களில் படையெடுத்த சுற்றுலா பயணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழகம் மற்றும் கேரளாவை இணைக்கும் நாடுகாணி எல்லை சோதனை சாவடியில் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்த நிலையில் நெரிசலை குறைக்க வரும் ஜனவரி 5ஆம் தேதி வரை நீலகிரியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டும் நெரிசல் குறையவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காட்டெருமை தாக்கியதில் பெண் ஒருவர் பலத்த காயமடைந்தார். கீழ்மலை பகுதியில் உள்ள தோட்டத்தில் பணியாற்றிய சாந்தி என்பவரை அப்பகுதியில் நுழைந்த காட்டெருமை ஒன்று தாக்கியது. இதில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விவசாய நிலப்பகுதிகளில் வன விலங்குகளை தடுக்க தவறிய ஃபெயிலியர் மாடல் அரசின் வனத்துறை கோமா நிலையில் உள்ளதா என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவண்ணாமலையில் கிறிஸ்துமஸ் விடுமுறையொட்டி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெரிய தெரு, கோபுர தெரு போன்ற முக்கிய இடங்களில் ஏற்பட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் போக்குவரத்து காவல்துறையினர் திணறினர். உள்ளூர் மக்கள் உள்பட வெளியூர்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் வரை அனைவரும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து காவல்துறையினர் எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே மக்களை அச்சுறுத்தும் வகையில் சேதமடைந்த நிலையில் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது. ஐயம்பேட்டையில் இயங்கும் வருவாய் ஆய்வாளர் அலுவலக கட்டிடத்தில் பாம்புகள் போன்ற விஷ ஜந்துக்களின் நடமாட்டம் உள்ளதாக மக்கள் அச்சப்படுகின்றனர். மேலும் அக்கட்டிட சுற்றுச்சுவர் இடிந்து விழும் நிலையிலும் மேல் பகுதி செடி கொடிகள் மண்டியும் காணப்படுகிறது. போதாக்குறைக்கு அலுவலகத்தில் வெளியே தண்ணீர் தேங்கி நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியாத அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் சாடுகின்றனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதி மலர் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான உதவிகளை விடியாத அரசு செய்ய வலியுறுத்தியுள்ளனர். சாமந்தி பூக்கள், செண்டு பூக்கள் அறுவடைக்கு தயாராகியுள்ள நிலையில் மலர் சாகுபடிக்கு தேவையான மலர் கண்டுகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியுள்ளதாகவும் உரங்களையும் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியுள்ளதாகவும் இதனால் சாகுபடி செலவு அதிகமாகி உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் கடந்த மாதம் வரை மழை பெய்த நிலையில் தற்பொழுது பனிப்பொழிவு அதிகரித்து விளைச்சல் குறைந்துள்ளதாகவும் எனவே ஸ்டாலின் அரசு உரிய நிவாரண கூடுதல் மானியமும் வழங்கிட வலியுறுத்தியுள்ளனர். விவசாயம் தான் வாழ்வாதாரமே எங்களுக்கு சுற்றுவட்ட கிராமத்தில் இந்த ஏரியாவில் இருக்க கிராமங்கள் பூராமே பூ விவசாயம் தான் பண்ணுறாங்க. இந்த செவந்தி பூ, செண்டு பூ, சம்பங்கி, ரோஸு எல்லாம் இந்த பூ விவசாயம் தான் பார்க்குறாங்க. இது பார்த்திங்கன்னா பூ மாலை கட்டுறதுக்கு திருவிழா கோயில்களுக்கெல்லாம் இந்த மாலை தான், இந்த பூவோட மாலை தான் எல்லாம் கட்டுறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இது ரொம்ப நஷ்டத்தில் தான் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது நஷ்டஈடு கொடுத்து ஏதாவது எங்களுக்கு நல்லது செய்யணும். மழை பெய்யுது, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு பனியாக விழுகுது. இதெல்லாம் பூராமே எங்களுக்கு நஷ்டத்தில் தான் போய்கிட்டு.